அன்பான சுதர்சனம் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் ஜோதிட புலவர் பா துரைசாமியினுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அருமையான நாள், அக்ஷய திருதி. இப்போ இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய செய்தி மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த திருமணம் தான். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த திருமண வாழ்வியல் முறையை நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகாக எவ்வளவு நேர்த்தியாக வகுத்து நமக்கு தந்திருக்கிறாங்கங்கிறது அதை ஆய்வு பண்ணோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த வகையில் அந்த திருமண வாழ்வியல் முறை அது தொடங்குவதற்கு மணமகனுக்கும் மணமகளுக்கும் பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி அந்த பாரம்பரிய திருமண பொருத்த விவரங்களை பற்றி சில குறிப்புகளை இந்த நேரத்தில் அன்பர்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அன்பான நேயர்களே, திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமாக, அதாவது மணமகன் மணமகள் அப்படின்னு எடுக்கிற போது முதல்ல நாம் எடுக்க வேண்டியது மணப்பெண் தான். அதனால் அந்த திருமண பொருத்தம் பார்க்குற போது கூட பெண்ணினுடைய நட்சத்திரத்தை அடிப்படையாக எடுத்துக்க, பெண்ணினுடைய ராசி கட்டத்தை அடிப்படையாக எடுத்துக்க, பெண்ணினுடைய லக்னத்தை அடிப்படையாக எடுத்துக்கன்னு சொல்லி பெண்ணை முதலாவதாக வைத்து தான் அந்த திருமண பொருத்த விவரங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. வாழப்போகிற கணவன் மனைவி அவங்களுடைய வாழ்நாளில் இறுதி நாள் வரையிலையும் அவங்க அந்யோன்யமாக அந்த இல்லற கடமைகளை செவ்வனே நேர்த்தியாக முடிப்பாங்களா, அப்படி முடிப்பதற்கு என்னென்ன அம்சமெல்லாம் இணங்கி வரணும், பொருத்தமாக வரணும் அப்படிங்கிறது தான் அந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற விவரம். இந்த திருமண பொருத்தங்களில் தச பொருத்தங்கிறது தான் மெயினானது. பாரம்பரியத்தில் ராசி அதிபதி, வசியம், மகேந்திரம், கணம், யோனி, தினம், திரிதீர்க்கம், ரச்சு, வேத, இந்த 10 தச பொருத்தம்னு சொல்லுவாங்க. வடமொழியில் தச பொருத்தம்னு சொன்னால் தமிழில் 10 பொருத்தம் அப்படின்னு அர்த்தம். இது தவிர ஒரு 3 பொருத்தம் வரும். நாடி பொருத்தம், பட்சி பொருத்தம், விருட்ச பொருத்தம். அப்போ மொத்தம் 13 பொருத்தங்கள். இந்த 13 பொருத்தங்களுமே பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமாக பொருந்தி வருமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எந்த தம்பதிகளுக்கும் அப்படி 13க்கு 13ன்னு வரவே வராது. அப்போ அதில் முக்கியமான பொருத்தங்கள்னு நாம் எடுக்க வேண்டியிருக்கும். அதை பின்னால் இறுதியில் நான் சொல்கிறேன். ஆக இந்த தச பொருத்தத்தில் ராசி பொருத்தம்னு சொன்னேன். அந்த ராசி பொருத்தம்ங்கிறது பெண்ணினுடைய அந்த ஜனன ஜாதகத்தில் சந்திர பகவான் எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ, மேசம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகளில் பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த சந்திரன் எந்த ராசி கட்டத்தில் நிற்குதோ அதைத்தான் அந்த பெண்ணினுடைய ஜென்ம ராசி அப்படின்னு நாம் எடுக்கிறோம். அப்போ அந்த பெண்ணை மணந்து கொள்ள போகக்கூடிய அந்த மணமகன் அவனுடைய ஜாதகத்தில் அவனுக்கு அந்த சந்திர பகவான் எந்த ராசி கட்டத்தில் இருக்குதோ அதுதான் அந்த மணமகனுடைய ஜென்ம ராசி. அப்போ இந்த பெண்ணினுடைய ஜென்ம ராசியிலிருந்து அந்த ஆணினுடைய ஜென்ம ராசியை எண்ணும்போது 7 ராசி அல்லது 7க்கு மேலே வரக்கூடிய ராசி 12 வரையிலையும் அப்படி இருந்தால் ராசி பொருத்தம் இருக்குது அப்படின்னு எடுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பெண்ணுடைய ராசி அது மேசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த மேச ராசியிலேருந்து 7ஆவதாக வர்றது எது? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, 6 போக 7ஆவது ராசியாக வர்றது துலாம். அந்த மணமகனுடைய ராசிங்கிறது துலாமாக இருந்தாவோ அல்லது துலாத்தில் இருந்து துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அந்த ராசிக்குள்ள எந்த ராசியாக இருந்தாலும்
அந்த பெண்ணுக்கு அந்த மணமகன் பொருந்தி வர்றான் அப்படின்னு இது ராசி பொருத்தம். அடுத்து ராசி அதிபதி பொருத்தம். இப்போ ராசி அதிபதின்னு எடுக்கும்போது அந்த பெண்ணுடைய ஜனன ராசி எதுவோ அந்த ராசிக்கு அதிபதி கிரகம் எதுன்னு பார்த்து அந்த அதிபதி கிரகமானது அந்த மணமகனுடைய ஜாதகத்தில் அவனுடைய ஜனன ராசி எதுவோ அந்த ஜனன ராசிக்கு அதிபதி கிரகம் எதுவோ இந்த 2 கிரகங்களும் நட்பு கிரகங்களாக இருந்தால் உத்தமம், அது பொருத்தம் உண்டு. அப்படி இல்லாமல் பகை கிரகங்களாக இருந்தால் பொருந்தாது. இதுதான் ராசி அதிபதி பொருத்தம் அப்படின்னு எடுக்கும். அடுத்து வசிய பொருத்தம். வசிய பொருத்தம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த ராசி பொருத்தம் அதிபதி பொருத்தத்துக்கு நேர் எதிராக வசிய பொருத்தம்னு வரும். நீங்கள் பெரும்பாலும் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பெண்ணினுடைய ராசி அதிலிருந்து 7வது ராசி அல்லது 7வது ராசிக்கு மேலே வரக்கூடிய ராசி தான் பொருத்தம்னு நம்ம ராசி பொருத்தத்தில் எடுக்கிறோம். ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியம் வசிய பொருத்தத்தை விட. அப்போ இந்த வசிய பொருத்தம் கணக்கெடுத்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மிதுன ராசிக்கு கன்னி ராசி தான் வசியம்னு வரும், அது 4வது ராசி. அப்போ ராசி பொருத்தம் வராது. அதனால் வசிய பொருத்தத்தை நீங்கள் பெருசாக எடுத்து அதுக்காக மற்ற பொருத்தங்கள் முக்கியமான பொருத்தங்கள் வராமல் போகிறது மாதிரி நீங்கள் தொலாவ வேண்டிய அவசியம் இல்லை, அதை இக்னோர் பண்ணலாம். அதே மாதிரி 4வது வர்றது மகேந்திர பொருத்தம். இந்த மகேந்திர பொருத்தமும் அதே மாதிரி இந்த தின பொருத்தத்துக்கு நேர் எதிராக வரும். தின பொருத்தம்னு வர்றது ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணினுடைய நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரமாக இருக்கணும்னு அந்த தின பொருத்தத்தில் நாம் கணிக்கிறோமோ அதுக்கு நேர் எதிராக இந்த மகேந்திர பொருத்தத்துக்கான நட்சத்திர எண்ணிக்கை வரும். அதனால் அதையும் கூட நீங்கள் இக்னோர் பண்ணலாம், அது அவ்வளவு அவசியமான பொருத்தம் இல்லைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கணப்பொருத்தம். கணப்பொருத்தம்னு எடுத்தோம்னா நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம்னு 3 கணமாக பிரிக்கிறாங்க. இப்போ பெண்ணினுடைய நட்சத்திரம் தேவகணத்தில் இருந்து பையனுடைய நட்சத்திரம் தேவகணமாக இருந்தாலும் உத்தமம், பெண்ணினுடைய நட்சத்திரம் மனுஷகணமாக இருந்து ஆணினுடைய நட்சத்திரம் மனுஷகணமாக இருந்தாலும் உத்தமம், பெண்ணினுடைய நட்சத்திரம் ராட்சசகணமாக இருந்து பையனுடைய நட்சத்திரமும் ராட்சசகணமாக இருந்தாலும் உத்தமம். இது தவிர பெண்ணினுடைய நட்சத்திரம் தேவகணமாக இருந்து ஆணினுடைய நட்சத்திரம் ராட்சசகணமாக இருந்தால் அது அந்த நட்சத்திர பொருத்தம், அதாவது அந்த கணப்பொருத்தம்ங்கிறது ஒத்துவல்ல. அதே மாதிரி பெண்ணினுடைய நட்சத்திரம் ராட்சசகணமாக இருந்து பையனுடைய நட்சத்திரம் தேவகணமாக இருந்தாலும் அது பொருத்தம் இல்லை. இது தவிர பெண்ணினுடைய நட்சத்திரம் மனுஷகணமாகவோ தேவகணமாகவோ இருந்து ஆணினுடைய நட்சத்திரம் மாறி வந்தாலும் கூட நீங்கள் அதை பற்றி எந்த விதமான ஒதுக்கவும் புறக்கணிக்கவும் செய்ய வேண்டியதில்லை. அது ஏறத்தாழ மத்தியம பொருத்தம்னு அதை கணக்கில் எடுத்துக்கலாம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.